श्रीमन्नूतनरङ्गनाथेतिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारेतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाघधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रहर्यं भजामः स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमाहन्तद्विजयमनुगुणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्थं श्रीवराहकं यतिवरमनघं देशिकं संश्रयामि कल्याणावहमस्माकं कारुण्यकलशाम्बुदेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजतल्लजं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सम्यग्ज्ञायकलापेन महता भारतेन त उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसाहं वक्ता पञ्चरात्रस्य स्वयं सारथ्यम् अर्जुनस्याजौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेः यं नमामि तं श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुर्वीडतीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले शुचिरबोरितछात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். 7வது அத்தியாயத்தில் கீதா பாஷ்யத்தில் 23 ஸ்லோகங்கள் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு 24வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இருபத்தி 23 ஸ்லோகம் வரைக்கும் தேவதாந்திரங்களை ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட பெருமாள் எம்பெருமானுக்கு ஷரீரம் அந்த தேவதை அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுற பட்சத்தில் எம்பெருமான் சர்வவிதமான ஸ்திரமான ஒரு புத்தியை எம்பெருமான் அளிக்கின்றான். ஜானதா அஜானதோபி, அறிந்து கொண்டு செய்தாலும் சரி அல்லது அறிந்து கொள்ளாமல் தேவதாந்திரங்களை உபாசனம் பண்ணாலும் சரி, பரம்பரையாக தன்னிடத்திலே வந்து சேருவான் அப்படின்ற ஒரு ஸ்திரமான பலனை எதிர்பார்த்து தன்னுடைய திருவடியை பற்றி கொள்வான் என்கின்ற காரணத்தினால எம்பெருமான் அந்த தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அதற்கு பலனை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே 24வது ஸ்லோகம், இதரே தூ சர்வ சமாஸ்ரயணீயத்வாய மம மனுஷ்யாதிஷு அவதாரமபி அகிஞ்சித்கரம் குர்வந்தி இத்யத ஆக. இங்கே
சில விஷயங்களை தெரிவிக்கின்றார். சில பேர் சர்வ சமாசிரயணீயத்வாய, எல்லா விதத்திலும் என்னை ஆசிரியிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால மம மனுஷ்யாதிஷு அவதாரமபி அகிஞ்சித்கரம் இத்யத ஆக. இப்போ சாஸ்திராதிகாரிகளாக இல்லாதவர்கள், இது எல்லாமே சாஸ்திராதிகாரிகளாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஜன்மாந்தரத்தில் படிப்படியாக சாஸ்திராதிகாரிகளாக ஆகக்கூடியவர்கள், இப்படி எல்லோரும் அவர்களை ஆசிரியிப்பதற்காக, இப்போ எல்லாருமே லோகத்தில் சாஸ்திராதிகாரிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வேபி லோகே, அதான் எல்லாருமே லோகத்தில் சாஸ்திராதிகாரிகளாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ சர்வசமாசிரயணியத்வாய, சாமானியர்களும் என் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணுறான்? மனிதனாக அவதரிக்கின்றான். இப்போ சாஸ்திரங்களை கொண்டு உணர முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், சாஸ்திரங்கள் இல்லைன்னா கூட பிரத்யக்ஷமாக சாஸ்திரங்களை கொண்டு உணர முடியாமல், அந்த அளவுக்கு நமக்கு புத்தி இல்லாமல் இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுமோ இல்லையோ? எம்பெருமான் பிரத்யக்ஷமாக அவதரிக்கின்றான். அப்போ பிரத்யக்ஷமான எம்பெருமானுடைய ரூப சேஷ்டிதங்கள், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய பால லீலைகள், அவனுடைய சஸ்திர வித்யா அதிசயங்கள், இதெல்லாத்தையும் நேரில் பார்க்கலாமோ இல்லையோ? அப்படி இருப்பதற்காக பெருமாள் மனுஷாவதாரம், இந்த அவதாரமும் லோகத்தில் எடுக்கிறேன் அப்படின்றத தெரிவிக்கிறார். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயம் பரம் பாவமஜானந்தம் மமாவ்யயமனுத்தமம். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயம் பரம் பாவமஜானந்தம் மமாவ்யயமனுத்தமம். அபுத்தயः, அவ்யயம், அனுத்தமம், மம பரமம் பாவம் அஜானந்தः. அபுத்தயः, அறிவில்லாமல் இருக்கக்கூடியதான பெரும்பாலான ஜீவர்கள். அவ்யயம் அப்படின்னால் குறைவு இல்லாததாக, அனுத்தமம் ஒரு ஒப்பில்லாதபடி உயர்வாக இருக்கக்கூடியதான, ஒப்பு உயர்வு இல்லாத பெருமாள். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறா இல்லையா? உப்புலியப்பன் அப்படின்றதுக்கு கதையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறோம் நாம. ஒப்பு உயர்வு இல்லாத அப்பன், நதத்சமஸ்ச அபியதிகஸ்ச திருஷ்யத்தே அப்படின்னு சாஸ்திர வாக்கியம், வேத வாக்கியம். அவனுக்கு சமமானவனும் இல்லை, அவனை காட்டிலும் உயர்ந்தவனும் லோகத்தில் இல்லை. அதனால்தான் ஒப்புலியப்பன், ஒப்பு உயர்வு இல்லாத அப்பன், நதத் சமஸ்ட அபியதிகஸ்ட திருஷ்யதே அப்படின்னு வழியாக சில கதைகள்லாம் சொல்கிறோம். அதற்கு பிரமாணமாக இன்றைக்கும் ஒப்பில்லாத ஒரு எம்பெருமானுக்கு அந்த பண்டங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா போலையும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். ஆனால் ஒப்பு உயர்வு இல்லாத அப்பன்,
அனுத்தமம் மம பரம்பாவம். இப்போ ஒப்பு உயர்வு இல்லாத ஒரு மேலான ಒಂದು ஸ்திதியை அஜானந்தா அறிந்து கொள்ளாதவர்களாக மாம் அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே. லோகத்தில் சாதாரணமாக பிறந்திருப்பவனாக, அதாவது புண்ணிய கர்மாக்களை பண்ணி இப்படி இவன் உத்கிருஷ்டமாக பிறந்திருக்கின்றான் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கான். சர்வைஹி கர்மபிஹி ஆராத்தியா அகம். எல்லா விதமான கர்மாக்களின் மூலமாகவும் ஆராதிக்கப்படக்கூடியவன் யார் அப்படின்னால் சாட்சாத் நான் தான் எல்லா விதமான கர்மாக்கள்னாலையும் ஆராதிக்கப்படக்கூடியவன். அதனால தான் சர்வ கர்ம சமாராத்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சர்வைஹி கர்மபிஹி ஆராத்தியா அகம், எல்லா விதமான கர்மாக்களின் மூலமாகவும் ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நான் சர்வேஸ்வரா வாங்மனச அபரிச்சேத்திய ஸ்வரூப சுபாவா. வாக்குனாலையும் மனசுனாலையும் நினைக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடியவன். பரம காருண்யாத்து ஆசிரித்த வாத்சல்யாச்ச, பரம காருணிகனாக இருக்கக்கூடியதாலையும் ஆசிரித்தர்களிடத்தில் ஒரு வாத்சல்யத்துடன் கூடியவனாக இருக்கிறபடியினாலையும் சர்வ சமாசிரயணீயத்வாய, எல்லாரும் வந்து என்னுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினால இந்த கரண்ட் போயிடுது. காத்தாலேருந்து போகிறது பாருங்க, அப்படி போகிறது. அஜகத் சுபாவ ஏவ, அஜகத் சுபாவ தேவ, எந்த விதமான, அதாவது தன்னுடைய பரபிரம்மமாக இருக்கும் பொழுது எந்த சுபாவத்துடன் கூடியவனாக ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கின்றானோ அதே மாதிரி எந்த விதமான தன்மையையும் குறைத்து கொள்ளாமல் வசுதேவ சூனுஹு அவதீர்ணஹா இதி, வசுதேவனுடைய பிள்ளையாக அவன் அவதரிக்கின்றான் என்று மமைவம் பரம்பாவம், என்னுடைய இப்படிப்பட்டதான உயர்ந்த தன்மையை, அவ்யயமான அனுத்தமமான ஒப்பு உயர்வு இல்லாத இந்த தன்மையை அஜானந்தா அறிந்து கொள்ளாதவர்கள் பிராகிருத ராஜசூனு சமானம், தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தவன், லோகத்தில் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்திருக்கின்றான் என்பதை உணராமல் பிராகிருத ராஜசூனு, பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய தசரதனுக்கு புண்ணிய கர்மாக்களின் மூலமாக இப்படிப்பட்ட ராமன் வந்து பிறந்திருக்கின்றான் அப்படின்னு நினைக்கிறான். இதப்பூர்வம் அனபிவியக்தம், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கல, இதானிம் கர்மவசாத்து ஜன்ம விசேஷம் பிராப்பிய, ஏதோ புண்ணிய கர்மாக்களின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு ஜென்மத்தை அடைந்திருக்கின்றான் என்று வியக்தி மாப்பண்ணம் பிராப்தம் மாம் அபுத்தயாக மன்யந்தே. நாமளும் பிறந்திருக்கோம், அவனும் பிறந்திருக்கான். அவன் புண்ணிய கர்மாக்களினாலே பிறந்திருக்கின்றான், நான் பாபகர்மாக்களின் அடிப்படையில் பிறந்திருக்கின்றேன். அவனும் மனிதன்தான், நானும் மனிதன்தான் என்பதாக புத்தி இல்லாதவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அத்தஹ மாம் நாஸ்ரயந்தே, ஆகையினால் அவர்கள் என்னை வந்து அடைவது இல்லை. ந கர்மபிகி ஆராதயந்திச்ச, அதனால் இப்படி எண்ணிக்கொண்டு கர்மாக்களின் மூலமாக, டேய் சிம்மு பாட்டி கொஞ்சம் ஃபோனில் மெதுவாக பேச சொல்ல, அதனால் என்னை கர்மாக்களின் மூலமாக ஆராதிப்பது இல்லை. சரி 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 சரி, கர்மாக்களின் மூலமாக ஆராதிப்பது இல்லை அப்படின்னு சொன்னான்.
குதஹ ஏவம் ந பிரகாஷ்யத்தை இத்தியத்திர ஆக. சரி, ஏன் இப்படி பிரகாசிக்கிறது இல்லை, ஏன் அப்படி அவ தெரிஞ்சுக்கிறது இல்லை? நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். நாகம் பிரகாசமானஸ்ய யோகமாயா சமாவிருத்தா அகம். யோகமாயா மாயை பிரகிருதி சம்பந்தம். அவள் என்ன நினச்சிக்கிறா என் விஷயத்தில், நான் பிரகிருதி சம்பந்தத்தோடு பிறந்திருக்கின்றேன் அப்படின்னு நினச்சிருக்கா. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமானது எனக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருப்பதனால் நான் பிரகாசிக்க செய்யறது இல்லை. அதனால தான் ராமன் பிராட்டியை தொலைச்சுட்டு நதியே பார்த்தாயா விருட்சமே பார்த்தாயான்னு ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கார். சமாவிருத்தோகம் ந சர்வஸ்ய பிரகாஷா, பாஷ்யக்காரரே சொல்றார். மூடஹ அயம் லோகஹ மாம் அஜம் அவ்யயம் இது நாபிஜானாதி. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் நான் பிறப்பதில்லை, நான் நாசத்தை அடைவதில்லை, நான் சர்வேஸ்வரன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. க்ஷேத்ரஜ்ஞ அசாதாரண மனுஷத்வாதி சம்ஸ்தான யோகாக்கிய மாயையா. காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறனோ இல்லையோ, ந காலஸ் தத்ரவை பிரபு, காலத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ க்ஷேத்ரஜனுடைய சாதாரணமாக இருக்கக்கூடியபடினால பிறவி அப்படின்ற இந்த மாயையினால மறைந்திருக்கிறேன். சமாவிருத்தோகம் ந சர்வஸ்ய பிரகாஷா மயி மனுஷத்வாதி சம்ஸ்தான தரிசன மாத்திரேன மூடோயம் லோகா. என்னிடத்தில் இருக்கக்கூடிய மனுஷத்துவத்தை மட்டும் பார்க்கக்கூடியதான இந்த முட்டாள் உலகங்கள், அதாவது இந்த லோகம்னா மனுஷர்கள், லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாம் அதிவாயு இந்திர கர்மாணம் அதி சூர்யாக்னி தேஜ சமுபலபியமானமபி அஜம் அவ்யயம் நிகில ஜெகதேக காரணம் சர்வேஸ்வரம் மாம். சூரியனை காட்டிலும் இந்திரனை காட்டிலும் வாயுவை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய என்னை சர்வ சமாசரேணியத்வாய மனுஷத்துவ சம்ஸ்தானமாஸ்திதம் நாபிஜானாதி. மனிதனாக இருக்கக்கூடிய என்னை பற்றி அவர்கள் சிந்திப்பது அப்படின்றது இல்லை. நான் ஏதோ வசுதேவருக்கு மகன் அப்படின்னு நினைக்கிறான், தசரத சக்கரவர்த்திக்கு மகன் நினைக்கிறான். அதனால என்னை யாரும் ஆராதிக்கிறது இல்லை. நந்தகோகுலத்தில் இருந்தவன், மதுரைக்கு ஒரு வந்தவன், எதுகுல வம்சத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு நினைக்கிறான், அவ்வளோதான். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன. பிறப்பில் பல்பிறவி வருவான், சரிதான். பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. அர்ஜுனா, சமதீதானி வர்த்தமானானி பவிஷ்யானி ச பூதானி அகம் வேத மாம் து கஷ்டன ந வேத. இறந்த காலத்து விஷயமாக இருக்கட்டும், நிகழ்காலத்து விஷயமாக இருக்கட்டும், பவிஷ்யானி வருங்காலத்து விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான பத்த ஜீவர்களை பற்றியும் அகம் வேத நான் அறிவேன். இதற்கு முன் இருந்தவர், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், பவிஷ்யத் காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும்
எல்லோரை பற்றியும் அகம் வேத, நான் அறிவேன், எனக்கு தெரியும். மாம் து நகஸ்டன வேத, என்னை யாருமே அறிவதில்லை. உள்ளது உள்ளபடி யாருமே அறியறது கிடையாது, தெரிந்து கொள்வது கிடையாது. அதீதானானி வர்த்தமானானி அநாகதானி ச சர்வாணி பூதானி அகம் வேத வேத ஜானாமி. வேதத்தே வேதே தே வேதந்தே. விதஜானேன்னு தாத்து, அதனுடைய லட்லக்காரம் உத்தம புருஷ ஏக்க வச்சனம் வேத. கடந்து சென்றது, இப்பொழுது இருக்கக்கூடியது, வருங்காலங்களில் வரக்கூடியது என்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நான் அறிவேன். மாம் து நகஸ்டன வேத, என்ன யாரும் தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. மயா அனுசயந்தீயமானேஷு காலத்திரயவர்த்திஷு பூத்தேஷு மாம் ஏவம் விதம் வாசுதேவம் சர்வசிரமாஸ்திரியனீயத்துவாய அவதாரம் விதித்வா அவதீர்ணா விதித்வா மாமேவ சமாசிரியன் ந கஸ்தித் உபலபியதே. வசுதேவருக்கு எல்லோரும் ஆசிரியிக்கும் வண்ணமாக சுலபனாக வசுதேவருக்கு மகனாக பிறந்திருக்கிறான் என்பதை யாரும் அறியவில்லை. அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வந்து என்னை என் திருவடியை பற்றி கொண்டு மோட்சத்தை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அத்தா ஞானி சுதுர்லபக ஏவ. ஆகையினால ஞானி என்பவர் சுதுர்லபன், கிடைப்பதற்கு மிகவும் அரிதானவன் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல பெருமாள். 27வது ஸ்லோகம் பாருங்கோ, அதே விஷயத்தான் சொல்லப்படுறது. இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. பாரத, அதாவது 2 விதமான சம்போதனங்களை சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து. பாரதன்னு ஒன்று, பரந்தபன்னு ஒன்று. எதிரிகள் எல்லோரையும் துவம்சம் செய்யக்கூடியவன். இச்சா துவேஷ சமுத்தேன, சில பேருடைய விருப்பம், சில பேருடைய வெறுப்பு, இதன் மூலமாக உண்டான விஷயங்கள். துவந்த்வ மோகேன, சுகதுக்கங்கள். துவந்த்வம்னா முன்னாடியே சொல்லிருக்காரு, துவந்த்வாதீதா அப்படின்னு. சுகதுக்கம், சோகமோகம், ஜராமிருத்யு, சீதோஷ்ணம், இதெல்லாம் வந்து துவந்துவங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஏற்படக்கூடியதான மயக்கங்கள். சர்வபூதானி சர்க்கே சமோகம் யாந்தி. எல்லா விதமான பத்த ஜீவர்களும் சர்க்கே சிருஷ்டி காலத்திலேயே சம்மோகம் யாந்தி, அவர்களுடைய புண்ணிய பாபவசாத்து இப்படிப்பட்ட மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இச்சாத்வேஷாபியாம் சமுத்திதேன, என்னை வந்து ஏன் அவர்களெல்லாம் அடைவதில்லை, இதர தேவதைகளின் பின்னாடி ஏன் செல்கிறார்கள் அப்படின்னால் யாரும் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர்கள்லாம் துவந்துவங்களின் மூலமாக சில பேருடைய விருப்பத்தினாலேயும் சில பேருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாகவும் சீதோஷ்ணாதி துவந்த்வாக்கியன மோகேன, துவந்துவங்கள் மேலே இருக்கக்கூடிய மோகத்தினாலேயும் எல்லா விதமான பூதங்கள், பூத சப்தத்தினால பத்த ஜீவர்கள் எல்லாருமே ஜென்மகாலேயவ சம்மோகம் யாந்தி, சிருஷ்டி காலத்திலேயே மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏததுக்தம் பவதி, அதுக்கு மேலே சில கேள்விகள் இந்த இடத்துல கேட்கப்படுது. சுவாமி பராயத்தாதிகரணத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இங்கே வருது. அப்படியே சுவாமி தேசிகன் பராயத்தாதிகரண விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே சாதித்திருக்கிறார். சுவாமி சிருஷ்டி காலத்தில் ஜீவனுக்கு
தொத்விஷேக புத்தி இல்லாமல் போனது கர்மாதான் காரணம் அப்படின்னால் அப்போ நீ நினச்சா முடியாதா? அது சர்வேஸ்வரத்துவம் அப்படின்றது இல்லையா? உனக்கு இருக்கோ இல்லையா சர்வேஸ்வரத்துவம்? அவசியம் இருக்குது. அப்போ இருக்குன்னா நீ அதை மாற்றிட்டு போகலாமோ இல்லையோ? சிருஷ்டிகாலே இப்போ ஸ்ரீகாந்தனுடைய பாப்பவசாத்து மதுசூதனனை பார்க்காமல் மற்ற இதர தேவதைகளுடைய விஷயத்தில் பிரீத்தியானது இருக்குது. அது காரணம் ஜென்ம காலத்தில் ஒரு மோகத்தை அடைந்தவனாக இருக்கின்றான். சுவாமி ஜென்ம காலத்தில் மோகத்தை அடைந்தான்னா அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு என்ன சம்பந்தம்? தேவர் நினச்சிருந்தா அதை மாற்றிருக்கலாமோ இல்லையோ? ஏன் மாற்றலை? ஏன்னா முதல் க்ஷணத்தில் நீ உதாசீனாக இருக்கியா அப்படின்லாம் சில கேள்வி கேட்டு அந்த கேள்விகள்லாம் போல அதெல்லாம் என்னன்றது ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கும்போது. இப்போ அதெல்லாம் போனால் இப்போ அடியன் அதுவும் அதான் போன வாரம் தான் பராயத்தாதிகரணத்தை பற்றி பூர்த்தியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். அதனால் அதெல்லாம் கர்த்திருவ விஷயங்களில் வரக்கூடியதான சந்தேகங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஏத்ததுக்தம் பவதி அப்படின்னு சொல்கிறார். குணமயேஷு சுகதுக்காதி துவந்த்வேஷு பூர்வ ஜன்மனி யத் விஷயாவிச்சேத துவேஷாபியஸ்தௌ தத்வாசனையா புனரப்பி ஜன்மகாலேவ ததேவ துவந்த்வாக்கியம் இச்சாத்வேஷ விஷயத்வேன சமுத்திதம் பூதானாம் மோகனம் பவதி. சுவாமி இது இப்போ சிருஷ்டி காலத்தில் அவன் புண்ணிய பாபங்களுக்கு கட்டுப்பட்டவனாக மோகத்தை அடைகின்றான் அப்படின்றது இல்லை. அஸ்மின் ஜென்மனி புண்ணிய காரியம் பண்ணுறார் அப்படின்னால் இந்த ஜென்மத்தில் புண்ணிய காரியத்தை அவர் கடைபிடிக்கிறார் அப்படின்னால் இதற்கு முன் இருந்த ஜென்மத்திலையும் புண்ணிய காரியத்தை அவர் செய்தார். சாதுகாரி சாதுர்பவதி பாபகாரி பாபோ பவதி புண்ணியேன கர்மனா பவதி பாபேன அப்படின்ற ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் உதாரணமாக சாதிக்கின்றார் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில். போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் புண்ணிய ஜென்மாவை அடைகிறான். போன ஜென்மத்தில் பாபம் பண்ணியிருந்தால் அதற்கு ஏற்றா போல ஜென்மத்தை அடைகின்றான். இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணுறது என்பது போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணதனுடைய சேஷம். இந்த ஜென்மத்தில் பாபம் பண்ணுறது என்பது போன ஜென்மத்தில் பாபம் பண்ணதுடைய சேஷம். அதனால் மோகனம்ன்றது என்னால் ஏற்பட்டது இல்லை, கர்மாக்களின் மூலமாக ஏற்பட்டது. தேன மோகேன சர்வபூதானி சம்மோகம் யாந்தி. அந்த மோகத்தினாலே எல்லா பூதங்களும் சம்மோகத்தை அடைகின்றன. தத்விஷய இச்சாத்வேஷ ஸ்வபாவானி பவந்தி. ஆகையினால ஒவ்வொரு விஷயத்தில் இச்சை இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தில் துவேஷம் இருக்குது. இதெல்லாமே அவரவர்களுடைய கர்மாக்களின் அடிப்படையில் ஏற்பட்டதோ தவிர மம சங்கல்பாத்து என்னுடைய சங்கல்பத்தின் மூலமாக ஏற்பட்டது அப்படின்றது இல்லை. ந மத் சம்ஸ்லேஷ வியோக சுகதுக்க ஸ்வபாவானி. அதனால் என்னுடைய சம்ஸ்லேஷம் ஏற்பட்டால் அவன் சுகத்தை அடைகின்றான், என்னுடைய சம்ஸ்லேஷம் இல்லாமல் வியோகம் ஏற்பட்டால் அவன் துக்கத்தை அடைகிறான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சதாச்சாரியனுடைய கட்டாட்சம் இல்லை. அது காரணம் கர்மா புண்ணிய சம்பந்தம் அதிகமாக இருந்தால் சதாச்சாரியனுடைய ஒரு கட்டாட்சத்தின் மூலமாக நாம் எம்பெருமான் திருவடிக்கு ஆசைப்படுவோம். பாப சம்பந்தம் அதிகமாக இருந்தால் ஆச்சாரியனுடைய கட்டாட்சமே இருக்காது. ஆச்சாரியனுடைய கட்டாட்சமே இல்லைன்னா எம்பெருமான் திருவடியின் மீது ஆசைன்றது வரவே வராது. ந மத் சம்ஸ்லேஷ வியோக சுகதுக்க ஸ்வபாவானி. ஞானி தூ மத் சம்ஸ்லேஷ வியோகைக்க சுகதுக்க ஸ்வபாவா. ஞானி அப்படி இல்லை. என்னுடைய சம்ஸ்லேஷம் இருந்தால் சுகம், என்னுடைய வியோகம் இருந்தால் துக்கம். என்னோடு சேர்ந்து இருந்தால் அவனுக்கு சுகம். அதான் அவனுக்கு அத்தியந்த சுகம். எது? என்னோடு சேர்ந்து இருந்தால் சுகம்.
என்னை விட்டு வியோகம் தள்ளி இருந்தான்னா அது துக்கம். ந தத் சுபாவம் கிமபி பூதம் ஜாயத்தே. ஞானியினுடைய சுபாவம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவர்களுக்கும் வரவே வராது. ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்தமோக நிர்முக்தாः பஜந்தே மாம் திருடவ்ரதாः. ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்தமோக நிர்முக்தாः பஜந்தே மாம் திருடவ்ரதாः. புண்ணிய கர்மணாம் ஏஷாந்து ஜனானாம், புண்ணியம் அதிகமாக செய்த ஜீவர்களுடைய பாபம் அந்தகதம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் பாபம் முடிவுக்கு வரும். அந்தகன முடிவு. பாபம் முடிவை எட்டும். எப்போ? புண்ணிய பலன் தராஸ் தட்டு மாதிரி தான். புண்ணிய பலன் அதிகமாக இருந்தால் பாபம் முடிவை எட்டும். அப்போ தே துவந்த்வ மோக நிர்முக்தாக. சுவாமி இப்படியே இருப்பாரா? எப்போ உன் திருவடியை பற்றி கொள்வார்கள்? நீர் சொன்னேரே, பரம்பரையாக அவர்கள் என்னுடைய திருவடியை பற்றி கொள்வார்கள் அப்படின்னு சொன்னியே. அவள் தான் ஜென்மகாலே மோகம் யாந்தின்னு சொன்னேன். அப்புறம் எப்படி உன் திருவடியை பற்றி கொள்வார்கள்? எது ஜென்மகாலே மோகம் யாந்தி, ஜென்மகாலத்திலேயே அவர்கள் மோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னா எப்படி அவர்கள் என்னுடைய திருவடியை பற்றி கொள்வார்கள்னு சொல்கிறேன். அப்போது துவந்த்வ மோக நிர்முக்தாக, அவர்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்றா போல துவந்தங்களிலிருந்து அவர்களுக்கு மோகமானது ஏற்படாது. திருடவிரதாக, திருடமான விரதத்தை கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்து மாம் பஜந்தே, என்னை பஜிப்பார்கள், என்னை ஸ்தோத்திரம் செய்வார்கள். புண்ணியம் செய் புருடர் யார்க்கும் புனர்பாவ தன் நன்னி இருந்து தான் முடிவை நன்றாக. ரொம்ப அழகாக எழுதுகிறார். புண்ணியம் செய் புருடர். இப்போ ஏஷாம் து அநேக ஜென்மார்ஜிதேன உத்கிருஷ்ட புண்ணிய சஞ்சயேன குணமய துவந்த்வ இச்சா துவேஷ ஹேது பூதம் மதௌன்முக்கிய விரோதிச்ச அநாதிகால பிரவருத்தம் பாபம் அந்தகதம். இப்போது அநேக ஜென்மார்ஜித, ஏற்கனவே நேற்றுக்கு ராத்திரி தான் சொன்னேன், ஜென்மாந்தர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு சொன்னோம். அப்போது அநேக ஜென்மார்ஜித்தேன உத்கிருஷ்ட புண்ணிய சஞ்சயேன, பல ஜென்மாக்களிலே உத்கிருஷ்டமான சம்பாதிக்கப்பட்டதான புண்ணியத்தின் பலனாக நமக்கு துவந்தங்கள் மீது ஈடுபாடு இருக்காது. பாபம் அந்தகதம், இதனால் அனாதி காலமாக இருக்கக்கூடிய பாபமானது முடிவை எட்டும் இந்த புண்ணிய கர்மாக்களின் மூலமாக. தே பூர்வோக்தேன சுகிருத தாரதமியேன மாம் சரணம் அனுப்பிரபத்திய. அப்போது முன்னாடி சுகிருத தாரதமியத்தின் மூலமாக சரணத்தை அடைந்தவர்களாக, குணமயாத்து சத்வகுணம் ஆதிக்கத்தினால மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக, ஜராமரண மோக்ஷாய மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால, மகதேச்ச ஐஸ்வர்யாய, நித்திய விபூதின்றது ஒரு உயர்ந்ததான ஒரு ஐஸ்வர்யம் என்பதை தெரிந்து கொண்டு, மத் பிராப்தையேச்ச திடவிரதாக, எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும், அங்கிருந்து அவனுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவ கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற திட சங்கல்பாக மாமேவ பஜந்தே, திடமான சங்கல்பத்தை கொண்டு என்னுடைய திருவடியை பற்றி கொள்கிறார்கள் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல சாதிக்கின்றார். அத்திர திரயாணாம் பகவந்தம் பஜமானானாம் ஞாத்தவிய விசேஷானு உபாதேயஞ்ச பிரஸ்தௌதி. சரி, இதை நாளைக்கு சொல்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.